ஹாய் காய்ஸ், நீங்கள் டிஎன்பி சேனலை பார்க்குறது ஸ்கிப்பி டாயனோட 70 அனாலிசிஸ். இப்போ நமக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஆஸ்ட்ரோ டாய்லெட் தான் நம்ம ஆஸ்ட்ரோ டாய்லெட்ஸோட மதர் சிப்பிள்ஸ். ஏன்னா இதுலேருந்து நிறைய ஆஸ்ட்ரோ டாய்லெட்ஸ் வருது பாருங்க. 4 ஆஸ்ட்ரோ டாய்லெட்ஸ் அதுலேருந்தே வருது. இப்போனா அது அழிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இதிலே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு நாம் போய்ட்டு ப்ளே பேக் ஸ்பீடை 0.5 வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்படியே நீங்கள் இந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கிட்டே போங்க. இந்த இடத்துல அந்த சேர் எப்படி நவுறுது, அந்த சேர் எப்படி சர்வை பண்ணுச்சு, இந்த சேரே வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது கைஸ். இந்த சேர் எப்படி அங்கே வந்துச்சு? ஏன்னா ஆஸ்ட்ரோ டாய்லெட் ஆகுதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அந்த சேர் எப்படி தப்பிச்சிச்சுன்னு தான் என் கேள்வியே. எப்படி வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் தியரியை கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். இப்போ நம்ம எபிசோட கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம அலையன்ஸை வந்து ரொம்ப அப்கிரேட் பண்ணிட்டாங்க போல இருக்குது நம்ம கேமராமேன்ஸை. அவங்க வச்சுருக்க லேசரே இது நம்ம 70th எபிசோடில் இருக்க பெரிய கேமராமேன் வச்சுருந்த லேசர் தான். அந்த ஸ்கிப்பி டாய்லெட்டை ஒரு செகண்ட் பார்த்துருந்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம கேமராமேன் கிட்ட இருக்க எல்லா கேஜெட்ஸுமே அந்த ஸ்கிப்பி டாய்லெட்ஸ் கிட்ட இருக்குது. ஆனால் இந்த ஆஸ்ட்ரோ டாய்லெட்ஸ்லாம் கொஞ்சம் கொடூரமான கோல்டு பெட்டல், அதாச்சும் சைபோர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. பாரபட்சமே பார்க்காம அழிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் நமக்கு தெரிஞ்சிச்சு. என்ன காரணம்னா இந்த ஸ்கியூரிட்டி டாய்லெட்ஸ்லாம் உண்மையே கிடையாது. இவங்கெல்லாம் க்ளோன்ஸ். இந்த மாதிரி நிறைய ஸ்கியூரிட்டி டாய்லெட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஒரே மாதிரி முகத்தோடு இருக்கும். அது எல்லாமே க்ளோன்ஸ். ஆனால் இந்த ஆஸ்ட்ரோ பப்பி க்ளோன் இல்லைன்னு நான் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. எப்படா கன்ஃபார்ம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இப்போது நம்ம அலையன்ஸும் ஸ்கிப்பி டாய்லெட்ஸும் இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வைப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த சீன்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கேன். நம்ம கேமராமேனோட டெக்னாலஜி எல்லாமே ஸ்கிப்பி டாய்லெட்ஸ் தான் போயிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த லேசர் வந்து ஒரு புல் பார்த்துக்கிட்டோம்னா அதை அப்படியே தாக்கிக்கிட்டே இருக்கிறதும் நமக்கு தெரியும். இந்த ஆஸ்ட்ரோ டாய்லெட் ஒவ்வொரு தாக்குதலும் ஒவ்வொரு கேமராவும் தப்பிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த கேமராமேன் எப்படி தான் தப்பிச்சதுன்னு தெரியல. அந்த லார்ஜ் கேமராமேனோட தலையிலே போகிற அளவுக்கு பவர்ஃபுல்லான அதாச்சும் ஆஸ்ட்ரோ பப்பி. நம்ம இந்த கேமராமேன் கையால் பாதி ஆர்டர் பார்ட்ஸை இழந்திருக்கு. இந்த கண்ணை சுற்றதும் அவன் தான். இந்த கண்ணை சுற்றதும் அவன் தான். இதோ இங்கே இருப்பாங்கள நம்ம லீடர், அதாச்சும் மேலே இருக்கிற கேமராமேன் வந்து கேமராமேன் ஸ்பாட் லீடரு. கீழே இருக்கிறவங்க வந்து ஸ்கிப்பி டாய்லெட். எல்லாமே பிளான் பண்ணி தான் அட்டாக் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து க்ளோன். ஆஸ்ட்ரோ டாய்லெட்ஸ்க்கு இன்னொரு வீக்னஸ் எதுவும் நமக்கு தெரிஞ்சு போகுது. அதுக்கு ஆசியோ வீக்னஸ் தான் கை. இந்த ஆசிடால் எந்த அளவுக்கு வீக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள். அதுவும் இல்லாமல் இந்த கிரனேடு தான் வெறித்தனம். ஆனால் இப்பேற்பட்ட தாக்குதல்லேருந்து ஒரு மைன்யூட்டான இன்ஜுரி இல்லாமல் எப்படி தான் இந்த கேமராமேன் தப்பிச்சானே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு செகண்ட் லேட் ஆகிருந்தா கூட உயிருக்கே ஆகுது கேமராமேன். ஆனால் இந்த இடத்துல ஸ்டண்ட் கன்லாம் வந்து சூப்பர் பவர் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஸ்டண்ட் கன்னை வச்சு தான் அந்த பெரிய டாய்லெட்டையே தப்பு பண்ணி வச்சுக்கலாம். இந்த நம்ம சாதாரண கேமராமேன், சாரி அவனை சாதாரண கேமராமேனே சொல்லக்கூடாது, அவன் ஒரு லைட் ஏஜென்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன்
சுடும்போது பார்த்தீங்கன்னா அவன் கையில் அப்படியே அந்த கோட்டு வந்து ஒரு கோல்டன் பிளாக் கலர்லையும் அவன் வேர் பண்ணியிருக்க டிஷர்ட் வந்து கோல்டன் கலர்லையும். இதுவும் இங்கே பார்த்தீங்களா கைஸ், அப்படின்னா இவன் ஒரு சூப்பர் லைட் ஏஜெண்ட்டாக இருக்கணும். இல்லைனா அலையன்ஸ் கோல்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கணும். ஓவர் கண்டக்டிவாகவும் ஓவர் டியூரபிளாக இருக்கிறதுனால கோல்டை கோட்டிங் பண்ணியிருக்காங்க. எப்பேற்பட்ட மூலையில் கோல்டு அதிகமாக கிடைக்கும்ல, இரும்பு வந்து அதிகமாக கிடச்சாலும் அது வந்து அப்பப்போ இது துரும்பாக போயிடும்ல, லேசர்ஸ்லாம் டெக்னாலஜிஸ்லாம் உருக்கிடும். அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன பார்ட்டாக போகிறதுலாம் அதை கலெக்ட் பண்ண முடியாது நம்ம கேமராமேன்ஸால். அதனாலேயே கோல்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கேமராமேன் யூடியூப்ல பற்றி கம்ப்ளீட்டாக தான் போனது. இன்னும் அப்பேற்பட்ட பலசாலி மாதிரி இருக்கான். இந்த ஆஸ்ட்ரோ பப்பின் கப்பா பண்ணதுலேயே இந்த காது தான் நாய்க்குட்டி மாதிரி. இந்த டாய்லெட்டுக்கு நான் வைக்கிற பேர் வந்து ஆஸ்ட்ரோ பப்பி. இப்போவே நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஆஸ்ட்ரோ பப்பீஸு ஆஸ்ட்ரோ டாய்லெட்ஸ்க்கெலாம் வந்து இண்டிவிஜுவல் கோர் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்குலாம் டைப். அதுவும் நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும். இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப பயங்கரமான டெக்னாலஜி கைஸ். ஏன்னா அது எப்போயோ கலந்து வந்துச்சு, அப்பையிலேருந்து இது தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை கேமராமேன் டைட்டனுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி காட்சிச்சுன்னா சூப்பர் டைட்டன் ஆயிடுவாங்க கைஸ். ஏன்னா அதுலேருந்தே அவருக்கு சூப்பர் பவர் கிடைக்கும், அதுலேருந்தே பிளாஸ்டும் பண்ணிக்கலாம் எப்பேற்பட்ட இது இல்லை. ஆனால் இந்த ஆஸ்ட்ரோ டாய்லெட்ஸ் உயிரோட இருக்க வரைக்கும் தான் அதை பவர் சுருக்க முடியும். அது செத்து போச்சு. ஆனால் இதில் பவரே ட்ரெயினாக இல்லை பாருங்கள். இதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான சீன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த ஆஸ்ட்ரோ பப்பி வந்து க்ளோனுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். இதோ அதே கேஜெட் தான் இங்கே. இப்போனா ஃபஸ்ட்டு சதர்ன பீஸ் தான் நினைக்கிறேன். அதுலேருந்து இப்போ வந்து தாக்குதல் நடத்துறதுக்கும் இது செட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா செக்யூரிட்டி டாய்லெட்ஸ் கிட்ட தான் அந்த டெக்னாலஜி கிடச்சிருக்கு. இப்போ அந்த சவுண்ட்லேருந்து தான் சுதாரிச்சுட்டு எல்லாம் ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த சவுண்டுக்கே அவனோட ஸ்கின் எப்படி ஆடுச்சு பார்த்தீங்களா? ஆனால் இந்த கேமராமேனை வந்து சீக்ரெட் ஏஜென்ட்டோட ஒரு ஆளாக இருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் நிறைய இடத்துல காப்பாற்றப்பட்டிருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் வந்து எப்படி அந்த சமயத்தை எப்படி படுக்கிறாங்க, அவங்க வந்து ஓடணும்ல. அவங்க ஃபஸ்ட்டே ஓடினா இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்து இப்போ வந்து 2 லவ்வர்ஸ் நினைக்கிறேன். அவள் வந்து இவனை பார்க்குறத அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே அந்த சைடு பார்க்குற மாதிரி இவன் வந்து அவளே தான் பார்த்துருக்கான். ஆனால் இந்த இம்பாக்ட்லேருந்து அவன் எப்படி தான் தப்பிச்சானே தெரியல. அப்பேற்பட்ட இடத்துல இருந்து கீழே விழுந்து அவன் மேலே பாறையெல்லாம் விழுந்துருக்கு. சும்மா நம்ம ஸ்பீக்கர் மேன் கத்துனதுக்கே சிம் கேமராமேன் 2 துண்டாக போயிடுவாப்புல. இல்லை அந்த இரும்பு ராடு விழுந்ததுக்கே 2 துண்டாக போயிடுவாப்புல. ஆனால் இத்தனை கல் விழுந்தான் அவன் தப்பிச்சிருக்கான் பாருங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நான் உங்ககிட்ட இருந்து விடை பெற்று அடுத்த வீடியோவில் டவுன்ஷிப் வீடியோவோட சந்திக்கிறேன் கைஸ். டாடா, பை பை, see you in the next video.